ஆண்டவரே, இப்போது நாங்கள் பாட இருக்கிற பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகளுக்கு உடைய கிருபையை தந்தரலும். தபேலா கீபோர்டு வாசிக்கிற பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அவர்களை ஆசீர்வதியும். கர்த்தாவே, ஆண்டவரே, பாடல் பாட போகிற சகோதரமார்களை கூட கர்த்தர் ஆசீர்வதித்து ராகத்தோடு கருத்தோடும் உற்சாகமாக கம்பீரமாய் கர்த்தரை பாட உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இப்படியாக பாடலுக்கு பிறகு இருக்கிற இந்த பைபிள் ஸ்டடியில் தீமோத்தி அண்ணா கொண்டு வந்து 1 யோவான் 2:15 உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள்னு சொல்லி அநேக வார்த்தைகள் மூலியமாக வகை வகையாக பங்கு பங்காக எங்களோடு கூட பேசி வருகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அண்ணா கூட அபிஷேகித்து இந்த காலை வேளையில் கூட எங்களோடு கூட பேசும் சத்தத்தை கேட்க உதவி செய்தரலும். கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரை மொழிபெயர்க்கிற ஜேக்கப் பதற்காக ஜெபிக்கிறோம். அவரை கூட அபிஷேகித்து பயன்படுத்திடலும். கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரை வேதாரட்சனுடைய முதல் பாகத்துக்கு பிறகு ஆண்டவர் ஒரு பிரேக் டைம் வைத்து அதில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏதாவது குடிக்கிறதுக்கு கொடுக்கணும். கர்த்தாவே, அவருக்கு கூட உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே, எங்களுக்கு வெயிலினுடைய உஷ்ணத்தை குறைத்திருக்கிறீர். அதுக்காகவும் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த பகலில் மேகஸ்தம்பம் இந்த கூடாரத்து மேலே இருக்கிறதுக்காகவும் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, தொடர்ந்து இந்த கூடாரத்து மேலே ஆண்டவரே இந்த மேகஸ்தம்பம் தங்கி தரித்திருக்க உதவி செய்தரலும். ஆண்டவரே, இந்த வெயிலில் நம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு பாதுகாத்துக்கொள்ளும். மத்தியானம் குயிஸ் ப்ரோக்ராம் யோவான் 11 21 அதிகாரம் 11 அதிகாரங்களில் ஆண்டவர் இருக்கிற அந்த கேள்வி பதில் நேரத்தை ஆசீர்வதியும். நம்முடைய பிள்ளைகள் யாவரும் கூட அதை நன்றாக படித்து யோவான் புஸ்தகத்தை நன்றாக தியானித்து வர உதவி செய்தரலும். மறுபடியும் ப்ராக்டிக்கல் மெசேஜுக்கு போகணும். கர்த்தாவே, அது கூட உதவி செய்தரலும். மாலையில் ஆண்டவரே இந்த ஸ்நாக்ஸ் டைம் நேரத்தை ஆசீர்வதி தர முடியாது ஜெபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே மாலை 6:30 மணிக்கு இருக்கிற இந்த கூட்டத்தை கூட பொறுப்பெடுத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். வேலைக்கு போயிருக்கிறவங்க உண்டு, அவங்களாம் கூட மாலையில் வந்து கலந்து கொள்ள கர்த்தாவே உதவி செய்ய வேண்டும்படி ஜெபிக்கிறோம். அன்பின் இந்த நேரத்தில் எங்களுடைய ஐக்கியத்தை பலப்படுத்திடலும். ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து தர முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இம்மட்டும் எங்களை நடத்தினீர், எங்களுடைய தேவைகளை சந்தித்தீர், இனிமேலும் நடத்துவீர் என்று நம்புகிறோம். நாளைக்கு இருக்கிற ஞானசான சாட்சி, அதே போல் ஆண்டவரே ஆராதனை செய்தி, அப்போ செய்தி, கைகளை வைத்து ஜெபிக்கிற ஜெபம், அதே போல் ஆண்டவரே இந்த பிரதான செய்தியிலும் அன்பிருந்திலும் நாளை மதியம் ஆண்டவரே ஆராதனையோடு கூட இந்த கூட்டம் முடிவடையும் போது கர்த்தர் உதவி செய்ய வேண்டும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் முடித்துவிட்டு பிரயாணப்பட இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லி ஆண்டவரும் இந்த லைவ் மூலிமா கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. அநேகர் நேரடியாக வர முடியவில்லை, ஆனால் லைவ் மூலியமாக பார்க்கிறார்கள். அவர்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் இல்லாமல் நேர்த்தியாக அந்த லைவ் கூட போய் சேர அந்த வால்யூம் கூட கரெக்டாக இருக்க உதவி செய்தலும். கர்த்தாவே, இப்படியாக லைவ் ஆண்டவரே நெட் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நன்றி சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம் பரலோக பிதாவே, ஆமீன். உட்காருவோம். கிதியோன், மேஷாக், ரூபன். இந்த பாட்டு புஸ்தகத்தில் முதலாவது பாடல் ஓ இயேசு உமதன்பு எத்தனை ஆகாயம் பூமி மலை
புஸ்தகத்தில் கடைசி பாடல் 18வது பாடல், உம் அன்பிலே கலந்து நான் என்னை மறந்துட்டேன் நாதா. பாடலை சேர்ந்து பாடலாம். பிரதர்ஸ் யாராவது பாட்டு புக்கு கொடுங்க, 10 ரூபா இந்த பாட்டு புஸ்தகம். யாராவது பாட்டு புக்கு இல்லாமல் வந்திருந்தால் கையை உயர்த்தி வாங்கிக்கோங்க. இந்த பாட்டு புஸ்தகத்தில் 18 பாடல்கள் இருக்கிறது. இந்த ஸ்பெஷல் மீட்டிங்காக போடப்பட்டிருக்கிற இந்த பாட்டு புஸ்தகத்திலேருந்து நாளைக்கு கூட நம்ம பாட இருக்கிறோம். அதனால் இந்த பாட்டு புஸ்தகத்தை வேண்டுவோர் கையை உயர்த்தி வாங்கிக்கங்க. 10 ரூபாய்க்கு கொடுக்குறோம். Praise the Lord. உம் அன்பிலே கலந்து நான் என்னை மறந்திட்டேன் நாதா. புயலும் நாசமோ சமோ
பாட்டு புஸ்தகத்தில் 5வது பாடல், வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடி வா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பாடல் எண் 5. வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடி வா. உம்மை அழைக்கிறார் இயேசுராஜனே. உம்மை அழைக்கிறார் இயேசுராஜனே. பாவம் உன்னை
14வது பாடல் பாடலாம். இந்த பாட்டு புஸ்தகத்தில் 14வது பாடல். பாட்டு புஸ்தகம் யாருக்குன்னா இல்லைன்னா கையை உயர்த்தி பாட்டு புஸ்தகம் வாங்கிக்கோங்க. இந்த பாட்டு புஸ்தகத்தினுடைய விலை 10 ரூபா. 14வது பாடல், உன் கிரியைக்கு தக்க பலன் உண்டு. பாடல் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து பாடலாம். உன் கிரியைக்கு தக்க பலனுண்டு, இது கிருபையின் காலம் தள்ளாதே. உன் கிரியைக்கு தக்க பலனுண்டு, இது கிருபையின் காலம் தள்ளாதே. எனக்காக நீ செய்த யாவையும் உனக்காக மிகுதியாய் தருவேனே. எனக்காக நீ செய்த யாவையும் உனக்காக மிகுதியாய் தருவேனே. உன் கிரியைக்கு தக்க பலனுண்டு,
உனக்காக மிகுதியாய் தருவேனே உன் கிரியைக்கு தக்க பலனுண்டு இது கிருபையின் காலம் நல்லாரே உன் கிரியைக்கு தக்க பலனுண்டு இது கிருபையின் காலம் நல்லாரே. சில தெலுங்கு பாடல்களை பாடி மெசேஜுக்கு போவோம். இந்த பாட்டு புஸ்தகத்தில் 15வது பாடல் వర్ణింపలేని వివరింపలేని యేసయ్యా నీవు నాకు చేసిన మేలు. వర్ణింపలేను వివరింపలేను యేసయ్యా నీవు నాకు చేసిన మేలు. వర్ణింపలేను వివరింపలేను యేసయ్యా నీవు నాకు చేసిన మేలు. 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 వర్ణింపలేను వివరింపలేను యేసయ్యా నీవు నాకు చేసిన మేలు. వర్ణింపలేను వివరింపలేను యేసయ్యా నీవు నాకు చేసిన మేలు. పాపినైన నా కొరకు ప్రాణించినావు పాడైపోయిన నన్ను బాగు చేసినావు. పాపినైన నా కొరకు ప్రాణించినావు పాడైపోయిన నన్ను బాగు చేసినావు. ఏమని వర్ణింపను రుణమెలా తీర్చెను. ఏమని వర్ణింపను రుణమెలా తీర్చెను. యేసయ్యా నీవు నాకు చేసిన మేలు. యేసయ్యా నీవు నాకు చేసిన మేలు. వర్ణింపలేను వివరింపలేను యేసయ్యా నీవు నాకు చేసిన మేలు.
இந்த 3வது நாள் வாலிபர் முகாமுக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறோம். இந்த பைபிள் கோரஸ் பாட போகிறோம். தமிழில், தெலுங்கில், இங்கிலீஷில் பாட போகிறோம். அந்த நேரத்தில் பிரதர்ஸ் அங்கே வெளியில் சேர் போடாமல் இருக்குது. பின்னாடி வரவங்க வெளியில் வயசானவங்க கூட உட்காந்துக்குவாங்க. ஒரு 20 சேர் வரிசையாக போட்டு விட்டுருங்க. பைபிள் கோரஸ் பாடுற நேரத்தில் ஒரு 2 பிரதர்ஸ் கொஞ்சம் வெளியில் போயிட்டு சீக்கிரமாக அதை போட்டு தமிழில் பாடலாம், அப்புறம் 2வது தெலுங்கில் பாடலாம், 3வது இங்கிலீஷில் பாடலாம். வாசிக்க சிறந்த புஸ்தகம் வேதம், வாசிக்க சிறந்த புஸ்தகம் வேதம், அன்றாடம் நீ வாசித்தால் குன்றாமல் நடத்துமே. ஆம், வாசிக்க சிறந்த புஸ்தகம் வேதம், படிம்ப சிரேஷ்ட கிரந்தமு பைபிள், படிம்ப சிரேஷ்ட கிரந்தமு பைபிள், அனுதினம் படிச்சின ప్రేమతోడే నడపును. ఓ పడింప శ్రేష్ఠ గ్రంథము బైబిల్, ద బెస్ట్ బుక్ టు రీడ్ ఈస్ ద బైబిల్, the best book to read is the Bible. If you read it every day, it will help you all the way. Oh, the best book to read is the Bible. அதில் முதலாவது செக்ஷன் 1 மணி நேரம் இருக்கும். ஏறக்குறைய 11:45 இந்த செய்தி முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிரேக் இருக்கும் 12 மணி வரைக்கும். ஒரு 1/4 மணி நேரம் பிரேக்கு பிறகு நம்ம மறுபடியும் 2வது செக்ஷனுக்காக 12 மணிக்கு ஆரம்பித்து ஏறக்குறைய 1:15 மணிக்கெல்லாம் இந்த கூட்டத்தை முடிக்க இருக்கிறோம். அதனால் நீங்கள் யூரினுக்கோ மற்றபடி தண்ணின்னு சொல்லிட்டு அடிக்கடி எழுந்து வெளியில் போயிடாதீங்க. 1 மணி நேரம் நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கின்னு அந்த பிரேக் டைமில் எழுந்து போங்க, பரவாயில்ல. அந்த டைமில் போயிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறவங்க போயிட்டு வந்துடலாம். இப்போ யாரும் பிள்ளைங்க எழுந்து போக வேண்டாம். எழுந்து போகிறதுனால என்ன ஆகுதுன்னா மெசேஜ் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. மெசேஜ் டிஸ்டர்பன்ஸ் ஆனாக்கா மற்றவங்க கவனிக்க முடியல. அதனால் பிள்ளைங்க கூட இப்போ பெற்றோர் நீங்கள் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்கள உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ளுங்க. சின்ன பிள்ளைங்களை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் பேசாதபடி பார்த்துக்கணும். கர்த்தருடைய வார்த்தை கேட்கலாம். ஹைதராபாத்லேருந்து தீமோத்தேயு அண்ணன் வந்திருக்கிறார். 3வது நாளில் நம்மோடு கூட இருக்கிறார். ஸோ அவர் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். ఈ 3వ దినాన్ని బట్టి ప్రభుని ఎంతగానో స్తుతిస్తూ ఉన్నాం. இந்த 3வது நாளுக்காக கர்த்தரை எவ்வளவேனும் துதிக்கிறேன். ప్రభు 2 దినాలు ఎంతగానో సహాయపడుతూ వచ్చాడు. கர்த்தர் எவ்வளவேனும் நமக்கு உதவி செய்து வந்தார். దాన్ని బట్టి ప్రభుకి ఎంతో వందనస్తులం అంటున్నాం. அது நிமித்தமாக கர்த்தருக்கு நாம் எவ்வளவேனும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ఇప్పుడు బైబిల్ గురించి మనం 3 భాషల్లో పాడాము. இப்பொழுது வேதாகமத்தை குறித்து 3 மொழிகளில் நாம் வேதாகம பல்வியை நாம் பாடினோம். ఎందుకంటే ఇక్కడ 3 భాషలు వచ్చు కాబట్టి. ஏனென்றால் 3 பாஷைகளும் தெரியும். ஆகவே కానీ ప్రపంచంలో ఈ బైబిల్ 3000 అధికారికమైన భాషల్లో ప్రింట్ అయింది. இந்த உலகத்திலேயே 3000 பாஷைகளுக்கு மேலாக இந்த வேதாகம் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. తెలుగు, ఇంగ్లీష్, తమిళ్, బెంగాలీ, మరాఠీ, కన్నడ ఇలాగ దాదాపుగా 3000 భాషల్లో ప్రింట్ అయింది. தெலுங்கு, தமிழ், ஆங்கிலம், பெங்காலி, மராட்டி போன்ற 3000 பாஷைகளுக்கு மேலாக இந்த பரிசுத்த வேதாகம் அங்கே அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. ఇన్ని వేల భాషల్లో ప్రింట్ అయిన గ్రంథం బైబిల్ తప్ప మరే పుస్తకము గ్రంథం ఈ లోకంలో లేదు. இத்தனை 1000 மொழிகளே பாஷைகளே பிரசுரிக்கப்பட்ட ஒரே ஒரு புஸ்தகம் வேதாகமம் தவிர வேறு எந்த புஸ்தகமும் இல்லை. காரணம் ఏంటంటే ఇది యావత్ మానవాళికి సంబంధించిన గ్రంథం. காரணம் என்னவென்றால் உலக மனுகுலத்திற்கு எல்லாவற்றிற்கும் சம்பந்தப்பட்ட புஸ்தகமாக இருக்கிறது. చాలా మంది బైబిల్ అనగానే క్రైస్తవుల మత గ్రంథం అనే అభిప్రాయాలు అపోహలు చాలా మందికి ఉన్నాయి.
அநேகர் இந்த பரிசுத்த வேதாகமத்தை குறித்து இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் இது சம்பந்தப்பட்ட புஸ்தகம் என்று தவறாக எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். కానీ బైబిల్ ఎక్కడ కూడా క్రైస్తవ మతం అని ఎక్కడ రాయబడలేదు. ఇది విశ్వాసము మార్గం అని మాత్రమే తెలియజేయబడింది. வேதாகமத்தில் எங்கேயும் இது கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் சம்பந்தப்பட்ட ஒரு புஸ்தகம் என்று எங்கேயும் எழுதப்படவில்லை. இது இந்த சத்திய மோட்சத்திற்கு போகிற ஒரு மார்க்க வழியாய் காண்பிக்கிற ஒரு புஸ்தகமாய் இருக்கிறது. జాన్ గుటన్ బర్గ్ అనేటువంటి భక్తుడు యేసు ప్రభువుని నమ్మిన తర్వాత ఈ గ్రంథాన్ని ప్రపంచానికి అందించాలని ఆశించాడు. ஜான் கூட்டன்பர்க் என்கிற ஒரு விஞ்ஞானி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த பரிசுத்த வேதாகமத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார். అప్పట్లో బైబిల్ గ్రంథము లాటిన్ భాషలో ఒకటే ఉండేది. அப்பொழுது இந்த பரிசுத்த வேதாகமானது லேட்டின் மொழியில் மட்டும்தான் இருந்தது. పోపుల దగ్గర మాత్రమే ఉండేది. போப்புள் அவர்களிடத்தில் மட்டும்தான் இருந்தது. వాళ్ళు చెప్పింది వేదంగా ఉండేది. அவர்கள் சொல்லுகிற காரியம் மட்டும்தான் வேதமாக இருந்தது. ఈ గ్రంథం అందరికి అందించాలంటే ప్రింటింగ్ ప్రెస్ ఒకటి కనుగొనాలని భూమి యొక్క అంతర్భాగానికి వెళ్ళి 7.5 సంవత్సరాలు శ్రమించాడు. இந்த பரிசுத்த வேதாகமத்தை அநேகருக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜான் கூட்டன்பர்க் அவர்கள் இந்த பிரிண்டிங் மிஷினை கண்டுபிடிக்க வேண்டும் என்று இந்த பூலோ உள்ளே சென்று 7000 வருடத்திற்கு மேலாக அவர் பிரயாசப்பட்டார். అలాగే 7.5 సంవత్సరాల తర్వాత ప్రింటింగ్ ప్రెస్ ముద్రణ యంత్రం అచ్చు యంత్రాన్ని కనుగొన్నాడు. அந்த 7000 வருஷத்திற்கு பிறகு அந்த பிரயாசத்திற்கு பிறகு பிரிண்டிங் மிஷின் 7.5 வருஷம் அந்த 7.5 வருஷத்திற்கு பிறகு இந்த பரிசுத்த வேதாகமத்தை அந்த பிரிண்ட் அடிக்கிற மிஷினை கண்டுபிடித்தார். దాని మీద తొలిసారి ప్రింట్ అయిన గ్రంథం కూడా బైబిలే. முதலிலே அச்சடிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் இந்த பரிசுத்த வேதாகம். ప్రింటింగ్ మిషన్ కనుగొంది పెళ్లి కార్డులు విజిటింగ్ కార్డుల కోసం కాదు. இந்த பிரிண்டிங் மிஷினை கண்டுபிடித்தது திருமண கார்டுகளை விசிட்டிங் கார்டுகளை அடிப்பதற்காக அல்ல. ఈ రోజు ఎంత ఈజీగా ఈ బుక్స్ అన్ని కూడా ప్రింటింగ్ ప్రెస్ మీద చేస్తున్నాము. இந்த நாள் எளிதாக இந்த பிரிண்டிங் மிஷின் மூலமா இந்த பாட்டு புத்தகங்களை நம்ம அச்சடித்து దాన్ని కనుగొంది బైబిల్ ప్రింట్ చేయాలని ఆయన ఉద్దేశం. அதை கண்டுபிடித்த நோக்கம் பரிசுத்த வேதாகமத்தை அச்சடிக்க வேண்டும் என்று. ఆదిగా ప్రపంచమంతటా బైబిల్ ప్రింట్ అవడం ప్రారంభించింది. ஆகவே உலகம் முழுவதும் பரிசுத்த வேதாகம் அங்கே அச்சடிக்க துவங்கினது. అప్పట్లో మనకు ఇండియాకి బైబిల్స్ రావాలంటే ఇంగ్లాండ్ దేశం నుంచే వచ్చేవి. அந்த காலத்திலே இந்தியாவிற்கு வேதாகம் வர வேண்டும் என்றால் இங்கிலாந்து தேசத்திலிருந்து தான் வர வேண்டும். అన్ని భాషలు అక్కడి నుంచే ప్రింట్ అయ్యాయి. எல்லா பாஷைகளிலும் அந்த தேசத்திலிருந்து தான் அங்கே அச்சடிக்கப்பட்டது. దైవజనుడు బక్సింగులు మెడ్రాస్ లో సేవ ప్రారంభించిన తర్వాత தேவதாசன் பக்சிங்கய்யா அவர்கள் சென்னை பகுதியிலே ஊழியத்தை ஆரம்பித்த போது ఆయన చెప్పాడు, அவர் சொன்னார், ప్రతి ఒక్కరి చేతిలో బైబిల్ ఉండాలి. ஒவ்வொரு இடத்திலும் வேதாகம் இருக்க வேண்டும். కీర్తన 119:76 వచనాలు ఉన్నాయి. 119ஆம் சங்கீதத்திலே 176 வசனங்கள் இருக்கிறது. ఒక వచనం మినహాయించి అన్నిట్లో వాక్యం గురించి రాయబడింది. ஒரு వசனத்தை தவிர எல்லா வசனமும் அங்கே வேதாகமத்தை குறித்து வார்த்தை குறித்து தான் எழுதப்பட்டு இருக்கிறது. బైబిల్ పల్లవి పాడమన్నప్పుడు చాలా మంది బైబిల్ ఉన్నది పాటల పుస్తకం ఇస్తూ ఉంటారు. வேதாகம பல்லவி பாடும் சொல்லும்போது எல்லாரும் பாட்டு புத்தகத்தை எடுத்து பாடுவார்கள். పాటల పుస్తకం బైబిల్ ఎత్తాలి. பாட்டு புத்தகம் அல்ல, வேதாகமத்தை உயர்த்தி பாட வேண்டும். ఆయన చెప్పారు, அவர் சொன்னார், బైబిల్ నీ చేతిలో లేకపోతే ఒక వచనం తక్కువ 170 సార్లు రాయబడింది కదా, అన్ని సార్లు సిగ్గుపడి అని చెప్పేవాడు. ஆகவே இந்த வேதாகமத்தை வாசிக்க விட்டால் அந்த 126 முறை எழுதப்பட்ட அத்தனை முறை வெட்கப்பட வேண்டும் என்று சொல்லுவார். మనం మన పిల్లలకి అన్ని కొనిస్తాం. நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் வாங்கி கொடுப்போம். కొత్త బ్యాగులు కొంటాం, కొత్త పుస్తకాలు కొంటాం, కొత్త పెన్నులు కొంటాం, புதிய பேக்குகள், புதிய பெண்கள், புதிய புத்தகங்கள் எல்லாம் வாங்கி கொடுப்போம். కొత్త వస్త్రాలు కొంటాం, புதிய வஸ்திரங்கள். ఆ పిల్లలు ఏం చేస్తారు, அந்த பிள்ளைகள் ఇది నాది మమ్మీ అంటారు, இது என்னுடையது அம்மா என்று சொல்வார்கள். అలాగే బైబిల్ కూడా ఒకటి కొనివ్వండి, வேதாகமத்தை வாங்கி கொடுங்கள். ఇది నాది అనేట్టుగా ప్రతి ఒక్కరు బైబిల్ ఉండాలి. ஆகவே இது என்னுடையது என்று சொல்லக்கூடியதாக ஒவ்வொருடைய கருத்திலும் வேதாகம் இருக்க வேண்டும். చాలా మందికి బైబిల్ ఉంటాయి, அநேகருடைய கருத்தில் வேதாகம் இருக்கும். ఎట్లా ఉంటాయి, எப்படி இருக்கும்? ఆదికాండం ఉండదు, ముందు వెనకాల ప్రకటన గ్రంథం ఉండదు. முன்னாடி ஆதியாகம் இருக்காது, பின்னாடி வெளிப்படுத்தின விசேஷம் இருக்காது. వాళ్ళు ఎప్పుడు, ఎందుకంటే వాళ్ళు బైబిల్ ఓపెన్ చేయరు. ஏனென்றால் அவர்கள் வேதாகமத்தை திறக்க மாட்டார்கள். ఎప్పుడు ఓపెన్ చేస్తారు, எப்பொழுது திறப்பார்கள்? క్రిస్మస్ వస్తే దుమ్ము దులిపి తీసుకొస్తారు. கிறிஸ்துமஸ் வரும்போது அந்த தூசியெல்லாம் தொடித்து விட்டு திருப்பி எடுத்துக்கொண்டு வருவார்கள். ఈస్టర్ వస్తే బైబిల్ గుర్తుకు వస్తుంది. ஈஸ்டர் வரும்பொழுது வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு வருவார்கள். ఎవరైనా దయ్యం పట్టింది అనుకోండి, அசுத்த ஆவி பிடித்தது வைத்துங்க, బైబిల్ తీసుకోండి అంటే బైబిల్ పెడదాం అంటారు. அந்த வேதாகமத்தை எடுத்து வாங்க, பைபிள் வச்சு ஜெபிக்கலாம் சொல்லுவாங்க. దానికోసం కాదు బైబిల్, அதற்காக மட்டுமல்ல. ఈ రోజంతా దాని గురించి ధ్యానం చేయబోతున్నాం. இந்த நாள் முழுவதும் அதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். అలా దైవజనుడు బక్సింగులు బైబిల్ కొనాలని చెప్పిన తర్వాత அவ்விதமாக அந்த தேவ மனிதன் பக்சிங்கய்யா அவர்கள் வேதாகமத்தை வாங்க வேண்டும் என்று சொன்ன பிறகு అందరూ బైబిల్ కొనడం ప్రారంభించారు. எல்லாரும் வேதாகமத்தை வாங்க துவங்கினார்கள். ఇండియాలో ఉన్న బైబిల్స్ అన్ని మిషన్ కాంపౌండ్ లో ఖాళీ అయిపోయినాయి. அந்த இந்தியாவில் உள்ள அந்த பைபிள் மிஷன் காம்பவுண்ட்ல எல்லாம் காலி ஆகிவிட்டது. అప్పుడు బైబిల్స్ అంటే మళ్ళీ ఇంగ్లాండ్ నుంచి వాళ్ళ కనీసం 3 నుంచి 6 నెలలు పడుతుంది.
அந்த அந்த வேதாகமத்தை வாங்குறது இங்கிலாந்து தேசத்துல குறைஞ்சது 3 to 6 வருடம் ஆகும். అప్పుడేం జరిగింది? அப்பொழுது என்ன நடந்தது? ఇండియాలోనే బైబిల్ సొసైటీ ఆఫ్ ఇండియాని ప్రారంభించారు. இந்திய தேசத்திலே பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா என்று ஆரம்பித்தார்கள். దాదాపుగా ఇప్పుడు ప్రస్తుతం 6 ప్రదేశాల్లో బైబిల్ ప్రింట్ అవుతుంది. இப்பொழுது 6 இடங்களிலே இந்த வேதாகமத்தை அச்சடிக்கிறார்கள். ఒక నిమిషానికి ప్రపంచంలో 50 బైబిల్ కొంటున్నారు. ஒரு நிமிடத்திற்கு உலகத்திலே 50 பைபிளை வாங்குகிறார்கள். ఇప్పటికి 500 కోట్ల కంటే అధికమైన బైబిల్స్ ప్రింట్ చేశారు. இப்போ 500 கோடிகளுக்கு மேலாக இந்த வேதாகமத்தை அச்சடித்து இருக்கிறார்கள். ఎంతో స్వల్పమైన ధరకు అందించబడుతా ఉంది. பாருங்கள் எவ்வளவு குறைவான விலைக்கு விற்கப்படுகிறது. మనం ఎంత ధన్యులం అంటే நாம் எவ்வளவு பாக்கியவான்கள். మాకైతే సొంత భాష తెలుగు, మీకైతే తమిళ బైబిల్ చేతిలో ఉంది. உங்களுக்கு அங்க தமிழ் பாஷைகள் உங்களுக்கு பைபிள் இருக்குது, எங்களுடைய சொந்த பாஷைகள் எங்களுக்கு பைபிள் இருக்கிறது. మన సొంత భాషలో బైబిల్ కలిగి ఉండి చదవట్లేదంటే ఎంత దౌర్భాగ్యం. நம்முடைய சொந்த பாஷைகளை வேதாகம நாம் கையில வைத்துக்கொண்டு அதை வாசிக்க விட்டால் எவ்வளவு பரிதபிக்க நிலை. ఎంతో మందికి వారి భాషలో బైబిల్ లేదు. எத்தனையோ பேருக்கு அவருடைய சொந்த மொழிகளிலே வேதாகமும் இல்லை. మా భాషలో బైబిల్ ఎప్పుడు వస్తుందని చూసేవాళ్ళు ఉన్నారు. எங்களுடைய சொந்த பாஷைகளே வேதாகம் எப்பொழுது வருமோ என்று நாங்கள் துடித்துக் கொண்டிருந்தோம். మన భారతదేశంలో కొన్ని భాషలకు లిపి లేదు. நம்முடைய இந்திய தேசத்துல மொழிகளுக்கு லிபி இல்லை. కోయా, లంబాడి ఇలాగ భాషలకి, கோயா, லம்பாடி இதை போன்ற மொழிகளுக்கு వాటికి కూడా లిపి లాంటిది ఏర్పాటు చేసి తర్జుమాలు చేస్తున్నారు. அவைகளுக்கும் லிபியை ஏற்படுத்தி மொழிபெயர்க்கிறார்கள். వాళ్ళకు కూడా బైబిల్ అందించాలని, அவர்களுக்கும் வேதாகமத்தை கொடுக்க வேண்டும் என்று. కాబట్టి బైబిల్ యొక్క చరిత్ర చాలా అద్భుతమైంది. ஆகவே இந்த வேதாகமத்தினுடைய வரலாறு மிக அற்புதமானது. కారణం ఏంటి? காரணம் என்ன? ఇది యావత్ మానవాళికి అందించబడాలి. ஆகவே உலக மனுகுலம் எல்லாவற்றுக்கும் இதை அளிக்க வேண்டும். ఇది ఒక లవ్ లెటర్. இது ஒரு காதல் கடிதம். దేవుడు లోకముని ఎంతో ప్రేమించాడు. தேவன் உலகத்தை எவ்வளவோ அன்பு கூர்ந்தார். ఈ గ్రంథం చదువుతా ఉంటే దేవుడు మనల్ని ఎంతగా ప్రేమిస్తూ ఉన్నాడో మనకు అర్థమవుతా ఉంది. இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் நம்ம எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை நமக்கு புரிகிறது. ఒక ఆయన బైబిల్ చదవడం ప్రారంభించాడు. ஒருவர் வேதாகமத்தை வாசிக்க துவங்கினால் దేని చదువుతున్నాడు ఆయన? బైబిల్. வேதாகமத்தில் எதற்காக வாசிக்கிறார்? బైబిల్ ఉన్న తప్పులు పట్టుకోవాలని, வேதாகமத்தில் தவறை கண்டுபிடிக்க வேண்டும் என்று. అలా చదవడం ప్రారంభిస్తూ ఉన్నాడు. அவ்விதமாக அவர் ஆரம்பித்தார். ఆయనకి బైబిల్ తప్పులేని కనపడలేదు గాని வேதாகமத்தில் ஒரு குறை அவரால் பிழையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ఆయనలో తప్పులన్నీ కనపడుతూ ఉన్నాయి. அவருக்குள்ளே இருக்கிற பிழைகள் எல்லாம் அங்கே காணப்படுகிறது. భార్యని పిలిచాడు, மனைவியை அளித்தார். అమ్మ ఈ గ్రంథం చదువుతా ఉంటే మన ఇద్దరము పాపులమే అన్నాడు. அம்மா இந்த வேதாகமத்தை வாசிக்கிறாயா? நாம் இருவரும் பாவிகள் தான். ఇంకా అలా చదవడం ప్రారంభించాడు. அவ்விதமாக வாசிக்க துவங்கினார்கள். అమ్మ పాపులను తప్పించుకునే మార్గం కూడా ఉంది అన్నాడు. அந்த பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வழியும் இருக்கிறது. యేసుప్రభుని నమ్ముకున్నారు, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், గొప్ప సేవ చేశాడు. பெரிய ஊழியம் செய்தார்கள். ఆయన ఆర్ఆర్కే మూర్తి గారు, அவர்தான் ஆர்ஆர்கே மூர்த்தி அவர்கள். ఈ బైబిల్ గ్రంథం గురించి రేడియోలో స్పీకర్ గా మొత్తం వివరించాడు. இந்த பரிசுத்த வேதாகமத்தை குறித்து ரேடியோ வழியாக அந்த எல்லாவற்றை குறித்து விவரித்தார். ఈ గ్రంథము మన తప్పులు చూపించి సరి చేసేది. இந்த பரிசுத்த வேதாகமம் நம்முடைய தவறுகளை நம்முடைய பிழைகளை எடுத்து காட்டி சரி செய்யக்கூடியது. బైబిల్లో తప్పులేమీ లేవు. வேதாகமத்தில் பிழை ஒன்றும் இல்லை. చాలా మంది అపార్థం చేసుకుంటున్నారు. அநேகர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். లోతు కుమార్తెలు పాపం చేశారు కదా అంటున్నారు. லோத்துனுடைய பிள்ளைகள் பாவம் செய்தார்கள் இருக்கிறது. కాబట్టి బైబిల్ చాలా జాగ్రత్తగా మనం చదవాలి. ஆகவே இந்த பரிசுத்த வேதாகமத்தை மிக ஜாகிரதையாக நாம் வாசிக்க வேண்டும். ఇలాగ చెప్పుకుంటా పోతే இவ்விதமாக நாம் சொல்லிக்கொண்டு అనేక మంది బైబిల్లో తప్పులు వెతకాలని వాళ్ళు తప్పులు బయటపడి ప్రభువుని నమ్ముకుని అంగీకరించిన ఎంతో మంది ఉన్నారు. அநேகர் இந்த பரிசுத்த வேதாகமத்தை பிழைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தேடி அவர்களுடைய தவறுகளை உணர்ந்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். కాబట్టి ఈనాడు యావత్ మానవాళికి అందుబాటులో చాలా తక్కువైన ధరకు అందించబడుతుంది బైబిల్. ஆகவே இந்த பரிசுத்த வேதாகமானது உலக மனுக்குலத்திற்கு மிக குறைவான விலையில இந்த பரிசுத்த வேதாகமானது கிடைக்கிறது. గిడియన్స్ ఇంటర్నేషనల్ అని వాళ్ళు బైబిల్ ఫ్రీగా ఇస్తున్నారు. கிதியன் இன்டர்நேஷனல் அந்த பரிசுத்த வேதாகமத்தை இலவசமாய் கொடுக்கிறார்கள். వాళ్ళకి డబ్బులు ఎక్కువ ప్రింట్ చేసే ఒకటలా, அவர்களுக்கு பணம் அதிகமாகி விட்டு அங்க அச்சடிக்கு கொடுக்கவில்லை. ఒక న్యూ టెస్ట్మెంట్ ప్రింట్ చేయాలంటే 38 రూపీస్ పడుతుంది. ஒரு புதிய ஏற்பாடு அங்கே அச்சடிக்க வேண்டும் என்றால் 38 ரூபாய் செலவாகும். స్కూల్లో కాలేజీలో ఫ్రీగా ఇస్తున్నారు. பள்ளிக்கூடத்துல கல்லூரியில இலவசமாய் கொடுக்கிறார்கள். ఎలా సాధ్యమవుతుంది? இது எப்படி சாத்தியமாகும்? ఎంతో మంది కాంట్రిబ్యూషన్ పంపిస్తున్నారు. எத்தனை பேர் காணிக்கை கொடுத்து அனுப்புறார்கள். అట్లాగా అనేకులు సమర్పించుకుంటున్నారు కాబట్టి యావత్ మానవాళికి ఇది అందించబడుతుంది. எத்தனை பேர் சமர்ப்பித்துக் கொள்கிறதுனாலே அநேகருக்கு இந்த பரிசுத்த வேதாகம் கொடுக்கப்படுகிறது. కాబట్టి మనం కూడా ఆలోచించాలి. நாமும் சிந்திக்க வேண்டும். మన చెన్నైలో நம்முடைய சென்னையிலே ఒక స్త్రీ ఉంది. ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். ఆమె చనిపోతా ஆமே மரிக்கிற தருவாயில் ఆమె ఇల్లు ప్రాపర్టీ అంతా గిడియన్స్ వాళ్ళకి రాసింది. அவருடைய வீடு ஆஸ்தி சொத்து முழுவதையும் இந்த கிதியோனுக்காக எழுதி கொடுத்தார்கள். ఆమె ఏమేం చెప్పిందంటే, அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ఇది ప్రాపర్టీ అంతా అమ్మి బైబిల్ ప్రింట్ చేయండి, இந்த சொத்தை எல்லாம் விற்று பரிசுத்த வேதாகமத்தை அச்சடியுங்கள். ఇలాగ ఎంతో మంది
இவ்விதமாக எத்தனையோ பேர் సమర్పించుకున్నారు కాబట్టి మనకు ఫ్రీగా బైబిల్ వస్తుంది. அவர்கள் அர்ப்பணித்துக் கொண்டதினாலே நமக்கு இலவசமாக இந்த வேதாகம் கிடைத்தது. ఫ్రీగా బైబిల్ మనకు వస్తుంది కాబట్టి దాని విలువ మనకు అర్థం కావటం లేదు. இலவசமாக இந்த வேதாகம் கிடைக்கிறதுனா அதனுடைய அங்க மதிப்பு நமக்கு தெரியறது இல்லை. దాని వెనకాల ఎంత ఖర్చు ఉందో ఎంత ప్రయాసం ఉందో మనకు తెలియడం లేదు. அதற்கு பின்னாடி எவ்வளவு செலவு இருக்கிறது பிரயாசம் இருக்கிறது நமக்கு தெரியறதில்லை. కాబట్టి అన్ని మనం అర్థం చేసుకోవాలి. ஆகவே இவைகளெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். కాబట్టి మన సొంత భాషలో ఈ బైబిల్ ఉంది కాబట్టి తప్పనిసరిగా దీన్ని మనం చదవాలి. நம்முடைய சொந்த பாஷைகளிலே பரிசுத்த வேதாகம் இருக்கிறபடியாலே நிச்சயமாக இதை நாம் வாசிக்க வேண்டும். మన అంశాన్ని చదువుకుంటాము. நம்முடைய கரும்பொருளை வாசிக்கலாம். మొదటి యోహాను పత్రిక 1 யோவான் நிருபம் 2వ అధ్యాయము 2వ அதிகாரம் 15వ వచనం. 15వ వచనం. 1 John chapter 2 verse 15. 1 யோவான் 2వ அதிகாரம் 15వ వచనం. అందరం కలిసి எல்லாரும் சேர்ந்து ఈ లోకమునైనను లోకములో ఉన్న వాటినైనను ప్రేమింపకుడి, ఎవడైనా లోకమును ప్రేమించిన తండ్రి ప్రేమ వానిలో ఉండదు. அன்றில்லை లోకమును ప్రేమింపకుడి, உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள். ఈ మాట మీద మనం గత 3 దినాలుగా ధ్యానం చేస్తున్నాము. இந்த வார்த்தையின் அடிப்படையில் கடந்த 3 நாட்களாக நாம் தியானித்து வருகிறோம். మొదటి రోజు రాత్రి మనం ధ్యానం చేశాం. முதல் நாள் ராத்திரியிலே நாம் தியானித்தோம். ఈ లోకములో దేవుని ప్రేమించకుండా లోకములు ఏమి ప్రేమిస్తున్నామో మనం చూస్తూ వచ్చాం. இந்த உலகத்திலே கர்த்தரையில் நாம் அன்பு கூறாமல் உலகத்திலே எதையெல்லாம் அன்பு கூர்ந்து வருகிறோமோ 7 సంగతులు మనం ధ్యానం చేశాం. 7 காரியங்களை நாம் தியானித்தோம். నిన్న ఉదయకాలము நேற்று காலை లోకమును ప్రేమింపకుడి, உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள். లోకం ఎందుకు ప్రేమించకూడదు, లోకములు ఏముందో కూడా 7 సంగతులు మనం చూసాం. உலகத்தில் நாம் ஏன் அன்பு கூறாது உலகத்தில் இருக்கிற 7 காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். మరి లోకమును ప్రేమించవద్దు అన్నప్పుడు లోకములో ఎలా జీవించాలి కూడా 7 సంగతులు మనం చూసాం. உலகத்தில் அன்பு கூறாது இருக்க வேண்டும் என்றால் உலகத்தில் விதமாக ஜீவிக்க வேண்டும் என்பதை குறித்து 7 காரியங்களை நாம் தியானித்தோம். ఈ రోజు இந்த நாளில் మరి లోకాన్ని ప్రేమించవద్దు అన్నప్పుడు దేని ప్రేమించాలి? உலகத்திலே அன்பு கூறாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் எதை நேசிக்க வேண்டும்? కనీసం 10 సంగతులు మీకు జ్ఞాపకం చేస్తాను. குறைந்து ஒரு 10 காரியங்களை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். లోకాన్ని ప్రేమించవద్దు, உலகத்தில் அன்பு கூற வேண்டாம், ఇవి ప్రేమించాలి, இவைகளை நேசிக்க வேண்டும். 10 కూడా ఒకసారి నోట్ చేసుకుందాము. அந்த 10 காரியங்களை நாம் எழுதிக் கொள்ளலாம். దాంట్లో మొదటిది அதிலே முதலாவது దేని ప్రేమించాలి? எதை நேசிக்க வேண்டும்? కీర్తన 119 119వ సంగీతం, 165వ కీర్తన, 165వ సంగీతం, 119వ కీర్తన, 165, 119వ సంగీతం, 165వ వచనం. నీ ధర్మశాస్త్రం ప్రేమించే వారికి ఎంతో నెమ్మది కలదు, వారి తూలి తొట్టులతో కారణమేమీ లేదు. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. కాబట్టి మనం గమనించామంటే ధర్మశాస్త్రము దేవుని యొక్క వాక్యాన్ని ప్రేమించాలని దేవుని యొక్క వాక్యం సెలవిస్తా ఉంది. ஆகவே இங்கே வேதத்தை என்றால் அவருடைய கற்பனைகளை நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறது. రెండోది ఏం ప్రేమించాలి? இரண்டாவதாக எதை நேசிக்க வேண்டும்? 122వ కీర్తన 6వ వచనం, 122వ సంగీతం 6వ వచనం. ஆலயத்தையும் அவருடைய சபையும் நேசிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியப்படுத்துகிறது. మూడోది ఏం ప్రేమించాలి? மூன்றாவதாக நாம் எதை அன்பு கூற வேண்டும்? రోమపత్రిక 8వ అధ్యాయం 28వ వచనం, రోమర్ 8:28. దేవుని ప్రేమించే వారికి అనగా ఆయన సంకల్పించమని పిలువబడిన వారికి మేలు కలుగుటకై సమస్తమును సమకూడి జరుగుతున్నవని ఎరుగుదుము అని రాయబడింది. அங்கே அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அளிக்கப்பட்டவர்கள் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. కాబట్టి మూడవదిగా మనము దేవుని ప్రేమించాలి. மூன்றாவதாக தேவனை நேசிக்க வேண்டும். నాలుగోది దేని ప్రేమించాలి? நான்காவதாக எதை நேசிக்க வேண்டும்? సామెతలు நீதிமொழிகள் 22వ అధ్యాయం 22వ அதிகாரம், సామెతల గ్రంథం 22వ అధ్యాయము, நீதிமொழிகள் 22వ அதிகாரம் 11వ వచనం, 11వ வசனம். సామెతలు 22 நீதிமொழிகள் 22 11. சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான். హృదయ శుద్ధిని ప్రేమించాలి, இருதய சுத்தத்தை விரும்ப வேண்டும். ఇది 4వ ప్రాముఖ్యమైన సంగతి. இது 4வது முக்கியமான காரியம். ఐదవதாக మీకా గ్రంథం, மீகாவின் புஸ்தகம் 6వ అధ్యాయము 6వ அதிகாரம் 8వ వచనం, 8వ వచనం. మీకా గ్రంథం 6:8. மீகா 6:8. కనికరమును ప్రేమించాలి, அங்கே இரக்கத்தை நேசிக்க வேண்டும். ఓ మనుష్య ఏది ఉత్తమని తెలియజేయబడింది, న్యాయముగా నడుచుకోవాలి, దీన మనసు కలిగి ఉండాలి, కనికరాన్ని ప్రేమించాలని రాయబడుతుంది. அங்கே இரக்கத்தை விரும்ப வேண்டும், யதார்த்தத்தை விரும்ப வேண்டும், நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. దేవుడు కనికరాన్ని కోరతాడు కానీ బలిని కోరేవాడు కాదు. கர்த்தர் இரக்கத்தை விரும்புகிறார்களே, பலியை விரும்புகிறதில்லை. కాబట్టి ఐదవది కనికరాన్ని ప్రేమించాలి. ஐந்தாவதாக இரக்கத்தை விரும்ப வேண்டும். ఆరవதாக ఆమోస్ గ్రంథం, ஆமோஸின் புத்தகம் 5వ అధ్యాయము 5వ அதிகாரம் 15వ వచనం, 15వ వచనం. ఆమోస్ 5:15. ஆமோஸின் புத்தகம் 5:15. మేలును ప్రేమించుడి, நன்மையை விரும்புங்கள். మేలు
நன்மை మేలు చేసేది ప్రేమించాలి. நன்மை செய்கிறதை விரும்ப வேண்டும். గత రాత్రి కూడా చూసాం మేలు ఎలా క్రైస్తవుడు లోకానికి ఎలా మేలుకరంగా ఉన్నాడు. கடந்த இரவு நாம் பார்த்தோம் கிறிஸ்தவன் உலகத்திற்கு எவ்வளவு நன்மையா இருக்கிறான் என்று. కీడుకు బదులు కూడా మనం మేలు చేసేవారు ఉండాలి. தீமைக்கு மாறாக நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ఏడవది ஏழாவதாக సామెతల గ్రంథం நீதிமொழிகளின் 29వ అధ్యాయం 29వ அதிகாரம் 3వ వచనం. 3వ వచనం. సామెతలు 29:3. நீதிமொழிகள் 29:3. జ్ఞానమును ప్రేమించు అంటాడు. ஞானத்தை விரும்ப வேண்டும் என்று சொல்கிறார். యవన కాలంలో ఇది చాలా ప్రాముఖ్యమైనది. வாலிப பிராயத்தில் இது முக்கியமானது. ఇది ఏడవది. ஏழாவதாக. ఎనిమిదవది எட்டாவது యెషయా గ్రంథం ஏசாயாவின் புத்தகம் 56వ అధ్యాయము 56వ அதிகாரம் 6వ వచనం. 6వ వచనం. యెషయా 56:6. ஏசாயா 56:6. యెహోవా నామమును ప్రేమించాలి. கர்த்தருடைய நாமத்தை நேசிக்க வேண்டும். ఇది ఎనిమిదవది. எட்டாவது. తొమ్మిదవది ஒன்பதாவது కీర్తన 74. సామ్ 70:4. 74ஆம் சங்கீதம் 70వ కీర్తన 4వ వచనం. 70ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். రక్షణను ప్రేమించాలి. ரட்சிப்பை நேசிக்க வேண்டும். ఇది తొమ్మిదవది. இது ஒன்பதாவது. 10வது ఆఖరిది கடைசி 10வது. మత్తయి 5:44. மத்தேயு 5:44. శత్రువును ప్రేమించాలి. சத்துருக்களை நேசிக்க வேண்டும். కాబట్టి 10 సంగతులు కూడా మనం జ్ఞాపకం చేసుకుంటాం. இந்த 10 காரியங்களை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ளலாம். మొదటి ధర్మశాస్త్రం ప్రేమించాలి. முதலாவது அவருடைய வேதத்தை நேசிக்க வேண்டும். దేవుని మందిరాన్ని ప్రేమించాలి. கர்த்தருடைய ஆலயத்தை நேசிக்க வேண்டும். దేవుని ప్రేమించాలి. கர்த்தரை நேசிக்க வேண்டும். హృదయ శుద్ధిని ప్రేమించాలి. சுத்த இருதயத்தை நேசிக்க வேண்டும். కనికరాన్ని ప్రేమించాలి. இரக்கத்தை நேசிக்க வேண்டும். మేలుని ప్రేమించాలి. அங்கே தேவனை நேசிக்க வேண்டும். జ్ఞానాన్ని ప్రేమించాలి. ஞானத்தை நேசிக்க வேண்டும். యెహోవా నామాన్ని ప్రేమించాలి. கர்த்தருடைய நாமத்தை நேசிக்க வேண்டும். రక్షణను ప్రేమించాలి. ரட்சிப்பை நேசிக்க வேண்டும். శత్రువును ప్రేమించాలి. சத்துருக்களை நேசிக்க வேண்டும். దీంట్లో మొదటి సంగతి మాత్రమే ఈ రోజు మనం ధ్యానం కలిగి ఉంటాం. இப்பொழுது முதல் காரியத்தை மட்டும்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க. మొదటిది ఏంటి? முதலாவது என்ன? 119, 165. 119, 165. అందరం కలిసి చదువుతాము. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். కీర్తన 119, 119ஆம் சங்கீதம் 165. 165. నీ ధర్మశాస్త్రం ప్రేమించే వారికి ఎంతో నెమ్మది కలదు, వారు తూలి తొట్టులతో కారణమేమీ లేదు. ప్రార్థన. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஜெபம். ప్రార్థన. పరలోకమందున మా తండ్రి పరిశుద్ధ దేవ, మీ స్తోత్రాలు చెల్లిస్తూ ఉన్నాం. నీ ప్రియ కుమారుడు మా ప్రభును రక్షకుడైన యేసు ప్రభువారి శ్రేష్టమైన నామపేట స్తోత్రాలు తండ్రి. ఈ ఉదయకాల సమయంలో ఈ 3వ దినం కొరకై మిమ్మల్ని ఎంతగానో స్తుతించి ఆరాధించి గణపరుస్తూ ఉన్నాం. గత దినాల్లో తండ్రి దేవుని ప్రేమించుకు ఎలాగూ జీవించాలో తండ్రి అనే సంగతులు కూడా మరి 7 సంగతులు మీరు మాకు జ్ఞాపకం చేశారు. అందుకే మీ స్తోత్రాలు. ఈ ఉదయకాలం ప్రభా మరి ప్రేమించవలసిన 10 సంగతులు మేము చదువుకున్నాం. వాటిలో మొదటిది మాత్రమే ఈ దినం ధ్యానం చేయనంటుండగా నీ ధర్మశాస్త్రాన్ని ప్రేమించాలని, యవన కాలంలో తండ్రి వాక్యం యొక్క విలువ, దాని యొక్క శక్తిని మేము గ్రహించిన వారు ఉండటానికి కూడా మీరే సహాయం చేయండి. అయోగ్య దాసులను కూడా మీ సిలువ సన్నిధిని మరుగుపరచండి. ఈ యొక్క ఉదయకాల ఈ 2 సెక్షన్లో కూడా మీ సన్నిధి మాకు అనుగ్రహించి మీరే సహాయపడమని వందనాలు చెల్లిస్తూ మీకు అప్పగించుకుంటూ మరి తర్జుమాలో సహాయం చేయండి. కరెంటు, మైకు, లైవ్, వాతావరణము అన్నీ మీ స్వాధులు ఉంచుకోమని, మరి వంటశాలలో పనిచేసిన ప్రియులు కూడా కావాల్సిన నీ మెండైన సహాయాన్ని కోరుతున్నాం. కనికరించమని, ఇరుకులో మాకు విషయాలు దయచేయమని, శత్రు వానికాలు దూరపరచమని, పరిశుద్ధ వాతావరణం దయచేయమని, ఎవరు కూడా ప్రభా అలసిపోకుండా నిద్రపోకుండా నీ యొక్క వాక్యం మీద గమనం కలిగి ఉంటాను కూడా మీరే సహాయపడమని వందనాలు చెల్లిస్తూ మీకు అప్పగించుకుంటూ యేసుక్రీస్తు వారి పరిశుద్ధమైన నామములో ప్రార్థించి స్తుతించి అతి వినయముగా వేడుకొనుచున్నాము తండ్రి. ఆమెన్. మనం దేవుని వాక్యం యొక్క విలువ ఎంతో గొప్పదిగా అనేకమైన సంగతులు ఇప్పటికే జ్ఞాపకం చేసుకున్నాము. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வேதத்தினுடைய மதிப்பை குறித்து அது எவ்வளவு வெளியேறி பெற்றது என்பதை குறித்து அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். కాబట్టి దేవుని యొక్క ధర్మశాస్త్రాన్ని ప్రేమించుట, கர்த்தருடைய வேதத்தை நேசிப்பது. ధర్మశాస్త్రం ప్రేమించడం అంటే கர்த்தருடைய வேதத்தை அல்லது அவருடைய நியாய பிரமாணத்தை நேசிப்பது என்றால், ధర్మశాస్త్రం ప్రేమించడం అంటే దేవుని యొక్క వాక్యాన్ని మన తల కింద పెట్టుకునేది కాదు. இங்கே கர்த்தருடைய வேதத்தை நம்முடைய தலைகீழே வைத்துக் கொள்வதல்ல. మేము చదువుకున్న దినాల్లో நாங்கள் படிக்கிற நாட்களிலே హాస్టల్లో ఉన్నాము, விடுதியிலே தங்கியிருந்தோம். ఒక యవనస్తుడు మాతో ఉన్న మా ఫ్రెండ్ ఒకడు ఉండేవాడు. எங்களோடு ஒரு வாலிப சிநேகிதன் ஒருவன் இருந்தான். చదువుకుంటా తల మీద అలాగే పెట్టి నిద్రపోయేవాడు. அதை படித்துக்கொண்டு வேதாங்கமத்தை தலைகீழே வைத்துக்கொண்டு படுத்துக்கொண்டான். ఎందుకు అలా పడుకున్నావు అనేవాడిని. ஏன் இப்படி படுத்துக் கொள்கிறாய் என்று கேட்டார்கள். అప్పుడు అనేవాడు, அவர் சொல்வார்,
ఇలా పడుకుంటే ఇవన్నీ మైండ్కి వెళ్ళిపోతాయి అనేవాడు. இப்படி வைத்து கொண்டால் அதில் இருக்கிற எல்லாம் அங்கே மூளைக்கு போய்விடுமா? వడితే లోపలికి ఏమి పోవు, உள்ளே ஒண்ணும் போகாது, சும்மா చదివితేనే పోతాయి. படித்தால் தான் போகும். కాబట్టి అట్లా చేయకండి. அப்படியாகலாம் செய்ய வேண்டாம். కాబట్టి దేవుని ప్రేమించడం అంటే, கர்த்தரை நேசிப்பது என்றால் ఇది చాలా ప్రాముఖ్యమైనది. இது மிக முக்கியமானது. మన భారతదేశానికి రాజ్యాంగం ఉంది. நம்முடைய இந்திய தேசத்திற்கு ஒரு ராஜ்யாங்கம் இருக்கிறது. ఆ రాజ్యాంగ ప్రకారం దేశం నడుస్తుంది. அந்த ராஜ்யாங்கத்தின்படி தேசம் நடக்கும். అలాగ నడవాలి కూడా. ఆ విధமாக நடந்து கொள்ள வேண்டும். మరి బైబిలు, வேதாகமம், బైబిల్లో ఉన్న రాజులు కూడా, வேதாகமத்தில் உள்ள ராஜாக்களும் கூட వాళ్ళ దగ్గర ఒక ఈ ధర్మశాస్త్ర ప్రతి గ్రంథాన్ని కలిగి దాన్ని చదివి దాని ప్రకారం దేశాన్ని పరిపాలించాలి. ஆகவே இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு அதன்படி அவர்கள் ஆட்சி செய்தார்கள். బైబిల్ ఒక రాజ్యాంగం లాంటిది. இந்த வேதாகமம் ஒரு ராஜ்யாங்கத்தை போன்றது. ద్వితీయోపదేశకాండం, உபாகமும், ద్వితీయోపదేశకాండం உபாகமும் 17వ అధ్యాయం 17 17ஆம் அதிகாரம். ద్వితీయోపదేశకాండం 17వ అధ్యాయము, உபாகம் 17ஆம் அதிகாரம். చదవండి. 14 வாசிக்க வேண்டும், நேரம் போதாது. அப்புறம் நீங்கள் வாசியுங்கள். 18వ వచనం మనం చదువుకుంటాం. 18ஆம் వచனத்தை நாம் வாசிக்கலாம். 18 నుంచి 22 వరకు, 18 to 22 verses. 17th chapter, Deuteronomy chapter 17 verse 18 to 22. 20 last. 22 ఉంది. ఓకే, లాస్ట్ 18 to లాస్ట్ 20 last. తెలుగు బైబిల్ 22 వచనాలు ఉన్నాయి, తమిళ్లో 20 వచనాలు ఉన్నాయి అంట. 20 వచనాలు చదువుతాం. தெலுங்குல 22 வசனங்கள் இருக்கிறது, தமிழ்ல 20 வரை நாம் வாசிக்கலாம். చదవండి 18 నుంచి. அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டுமை கொள்ளாமலும் கற்பனை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்கிறதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூல்களை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். எப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். ఇశ్రాయేలుకు రాజు అయినటువంటి రాజు, இந்த இஸ்ரவேல் ராஜாவாகிய ஒரு ராஜா, ఆ రాజు ఏం చేయాలంట? அந்த ராஜா என்ன செய்ய வேண்டுமா? ధర్మశాస్త్రపది యాజకుల స్వాధీనంలో ఉండేది. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் ஆசாருடைய கருத்தில் அவருடைய கருத்தில் இருந்தது. ఆ ప్రతి ఒకటి తీసుకొని తన కోసం రాయించుకోవాలి. அந்த பிரதிகளை வாங்கி கொண்டு தனக்கென்று எழுதிக் கொள்ள வேண்டும், తన దగ్గర పెట్టుకోవాలి, அவரிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், దినము చదవాలి, அதை தினமும் வாசிக்க வேண்டும், దాని ప్రకారమైన జీవిస్తూ దేశాన్ని పరిపాలించాలి. அதன்படி அவர்கள் ஜீவித்து தேசத்தை ஆட்சி செய்ய வேண்டும். అలా దేవుడు రాజులు రాకముందే చెప్పాడు ధర్మశాస్త్రంలో. அவ்விதமாக ராஜாக்கள் வருவதற்கு முன்னதாகவே நியாயப்பிரமாணத்தில் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். కాబట్టి దేశాన్ని పరిపాలించే రాజు ఈ గ్రంథాన్ని చదివితే న్యాయంగా పరిపాలిస్తాడు. ஆகவே தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜாக்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்து அதன்படி நியாயமாக ஆளுகை செய்வார்கள். అందుకే దేవుడి ఈ యొక్క ధర్మశాస్త్రాన్ని యాజకుల స్వాధీనంలో ఉన్నప్పటికీ కూడా రాజు దగ్గర ఉండాలని సెలవిచ్చాడు. ஆகவே இந்த நியாயப்பிரமாண புஸ்தகமானது ஆசாருடைய கருத்தில் இருந்த போதிலும் கூட ராஜாக்களுடைய கருத்தில் இருக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார். కాబట్టి దేశాన్ని పరిపాలించే రాజుకి ఈ ధర్మశాస్త్ర ప్రతినిధి ఒక రాజ్యాంగం లాంటిది. ஆகவே தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜாக்களுக்கு இந்த பரிசுத்த வேதாகம் ஒரு ராஜ்யாங்கத்தை போன்றது. కాబట్టి రాజు కూడా ఈ గ్రంథాన్ని చదవాలి, ராஜாக்களும் கூட இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்க வேண்டும், పరిపాలించాలి, அவ்விதமாக ஆளுகை செய்ய வேண்டும். బైబిల్ గ్రంథం ఎంతసేపు చదవాలి? பரிசுத்த வேதாகமத்தை எவ்வளவு நேரம் வாசிக்க வேண்டும்? నెహెమియా గ్రంథం, நெகேமியாவின் புத்தகம், నెహెమియా చాప్టర్ 3 3ஆம் அதிகாரம், నెహెమియా గ్రంథం 9వ అధ్యాయము 9ஆம் அதிகாரம் 9, నెహెమియా చాప్టర్ 9 వర్స్ 3, 3ஆம் வசனம். నెహెమియా చాప్టర్ 9 వర్స్ 3, 9వ అధ్యాయం 3వ వచనం. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவருடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். బైబిల్ ఎంతసేపు చదవాలంట? வேதாகமத்தை எவ்வளவு நேரம் வாசிக்க வேண்டுமா? ఒక జాము చేపు చదవాలి. ஒரு ஜாமம் மட்டும் வாசிக்க வேண்டுமா? జాము అంటే ఎన్ని గంటలు? ஒரு ஜாமம் என்றால் எத்தனை மணி நேரம்? 3 గంటలు. 3 மணி நேரம். మొత్తం 4 జాములు. మొత్తం 4 ஜாமங்கள். 6 నుంచి సాయంత్రం 6 నుంచి
రాత్రి 9 దాకా ఒక జామ్ అయితే, மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரை ஒரு ஜாமம் என்றால், 9 నుంచి 12 దాకా రెండో జామ్ అయితే, 9 மணியிலிருந்து 12 மணி ஒரு இன்னொரு ஜாமம் என்றால், 12 నుంచి 3 వరకు మరొక జాము, அங்கே 12 மணியிலிருந்து 3 மணி வரை இன்னொரு మళ్ళీ ஜாமம், 3 నుంచి 6 దాకా మరొక జాము. 3லிருந்து 6 வரை இன்னொரு ஜாமம். జాము ఈక్వల్ టు 3 అవర్స్. ஜாமம் என்றால் 3 மணி நேரம். కాబట్టి ఒక జాము చేసి చదివారంట. இங்கே ஒரு ஜாமம் மட்டும் வாசிக்க வேண்டும். ఇప్పుడు జాము చేసి చదివిన వాళ్ళు ఉన్నారు ఎక్కడ ఎవరైనా? இங்கே ஒரு ஜாமம் மட்டும் வாசிக்கிறவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? చాలా మంది బైబిల్ ఎట్లా చదువుతారంటే, இந்த அநேகர் வேதாகமத்தை మా எவ்விதமாக ఫ్రెండ్ ఒకడు வாசிப்பார்கள்? ఉండేవాడు హాస్టల్లో. என்னுடைய நண்பர் ஒருவர் இருந்தால் నాకంటే விடுதியிலே ముందు లేచేవాడు, எனக்கு முன்னாடியே எழுந்து கொள்வார். ఫ్రెష్ అప్ అయ్యి நல்லா பிரஷப் ஆகிவிட்டு బైబిల్ పట్టుకునేవాడు, வேதாகமத்தை எடுத்துக்கொள்வார், తీసేవాడు, இப்படி எடுப்பார், చేయబెట్టేవాడు. இங்கே கை வைப்பார். ప్రభు నిన్ను దీవించుగాక, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். అయిపోయింది, వెళ్ళిపోయేవాడు. முடிந்து விட்டது, போய் விடுவான். అది బైబిల్ చదివావా అంటే ఫినిష్, வேதத்தை వాసితాయా? முடிந்து விட்டது. చదివేవాడు. వాసిத்து విట్టేன். ఏం చదివావంటే என்ன వాసితాய்? గుర్తు తెలిసేది కాదు, మళ్ళీ తీర్చి అర్థమయ్యేది కాదు. அது ஞாபகம் இருக்காது, மறுபடியும் எடுத்தால் புரியாது. చాలా మంది బైబిల్ అలసి చదువుతారు. அநேகர் வேதாகமத்தை அவ்விதமாக தான் வாசிக்கிறார்கள். ఒక ఆయన బైబిల్ ఎట్టా చదువుతున్నాడంట, ஒருவன் இவ்விதமாக வாசித்தானா? ప్రభు చాలా కష్టాల్లో ఉన్నాను, கர்த்தாவே நான் மிக చాలా బాధల్లో ఉన్నాను, வேதனையில் இருக்கிறேன், నాతో మాట్లాడు ప్రభు. என்னோடு பேசும் ஆண்டவரே. తీశాడు, எடுத்தான், చేయబెట్టాడు. கை வைத்தான். ఏ వచనం వచ్చింది? என்ன வசனம் வந்தது? ఇస్కరియోతు యోధ ఉరిపోసుకొని చనిపోయాను. இஸ்காரியோது அங்கே நான்று கொண்டு மரித்தான் என்று. ప్రభా చాలా బాధలు ఉన్నారు ప్రభా, ఈ వాగ్దానం వద్దే, మళ్ళీ మాట్లాడు ప్రభా. கர்த்தாவே மிக வேதனையோடு இருக்கிறேன், இந்த வாக்குத்தத்தம் வேணா, இன்னொரு வசனத்தோடு பேசும். మళ్ళీ రెండోసారి తీశాడు, இரண்டாவது முறை எடுத்தான். మళ్ళీ ఒక వచనం వచ్చింది, இன்னொரு வசனம் வந்தது, నువ్వు అలాగే చేయము, நீயும் அப்படியே செய், నువ్వు బాధల్లో ఉరిపోసుకొని సావు. நீயும் நான்று கொண்டு சாகு. ప్రభా వద్దు ప్రభా, చాలా కష్టాలు ఉన్నాను, ఇంకోసారి మాట్లాడు ప్రభా. கர்த்தாவே நான் மிக கஷ்டத்தில் இருக்கிறேன், இன்னொரு முறை பேச ஆண்டவரே. మళ్ళీ తీశాడు, மறுபடியும் எடுத்தானாம். నువ్వు చేయించినది త్వరగా చేయము, நீ செய்ய போகிற காரியத்தை சீக்கிரமாய் செய். కాబట్టి అట్లా చేయకూడదు. బైబిల్ அவ்விதமாக வேதத்தை வாசிக்க బైబిల్ வேண்டும். ఎట్లా చదవాలి? எப்படி வாசிக்க வேண்டுமா? ఉదయకాలం పాత నిబంధన, காலையிலே பழைய ஏற்பாடு, సాయంకాలం కొత్త నిబంధన, மாலையிலே புதிய ஏற்பாடு, మధ్యలో కీర్తనలు, సామెతలు, நடுவிலே நீதிமொழிகள், சங்கீதங்கள், ఆ పద్య భాగాలన్నీ చదవాలి. அந்த வேத பகுதிகளிலே வாசிக்க வேண்டும். బైబిల్ క్రమంగా చదవాలి. வேதாகமத்தை ஒழுங்காக கிரமமாக வாசிக்க வேண்டும். చాలా మంది దినాల్లో ఇంట్లో బైబిల్ చదవడానికి టైం లేదు. அநேகருக்கு வேதாகமத்தை வாசிப்பதற்கு நேரம் இல்லை. మన ఇంట్లో క్యాలెండర్ ఉంటది కదా, நம்முடைய வீடுகளிலே கேலண்டர் இருக்கிறது அல்லவா? లేస్తారు, தூங்கி எழுந்து వెళ్ళిపోతారు, போவார்கள், క్యాలెండర్ దగ్గర చేయబెడతారు. கேலண்டர் வசனத்து மேல கை 27, 26 27, 26 దేవుడిని ఆస్వాదించుగాక, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. అయిపోయింది వాక్యం. முடிந்து விட்டது. ఎందుకు? డ్యూటీలు, வேலைகள், భర్తకు డ్యూటీ, భార్యకు డ్యూటీ, புருஷனுக்கு வேலைகள், மனைவிக்கு வேலைகள், పిల్లలకు స్కూల్ టైము, பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் போகணும், ఇంట్లో డిషం வீட்டிலே டிஷம் పొద్దు అనేసి అదే సరిపోతుంది. அவ்விதமாக வாசித்து விட்டால் చదివేది కాదు బైబిల్. அவ்விதமாக வாசிக்க கூடாது. బైబిల్ క్రమంగా చదవాలి. வேதாகமத்தை ஒழுங்காக வாசிக்க வேண்டும். మనకు అర్థం కాకపోయినా చదవాలి. நமக்கு புரிந்தாலும் புரியாவிட்டாலும் வாசிக்க வேண்டும். మనిషి రొట్టె వల్ల మాత్రం కాదు, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, దేవుని నోట వచ్చి ప్రతి మాట వల్ల జీవిస్తాడు. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். కాబట్టి ఆహారం కంటే ఇది చాలా ప్రాముఖ్యమైనది. ஆகவே ஆகாரத்தை காட்டி இது முக்கியமானது. యవన కాలంలో, வாலிப பிராயத்தில் ఈ బైబిల్ இந்த வேதாகமம் ఎలా చదవాలి, எப்படி வாசிக்க வேண்டும், ఈ బైబిల్ విషయం ఎలా ప్రవర్తించాలి, మనం இந்த வேதத்தின்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், 7 సంగతులు మీకు జ్ఞాపకం చేస్తా. 7 காரியங்களை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ఇది మొదటి సెక్షన్ లో. இது முதலாவது பகுதியிலே. ఇప్పుడు చెప్పిందంతా ఉపోద్ఘాతం, இப்பொழுது சொன்னல ஒரு வெறும் முன்னுரை தான், ఇంట్రడక్షన్, இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான். ఇప్పుడు యవనస్తులు బైబిల్ విషయంలో ఎలాంటి వైఖరి మనం ఉండాలి, இந்த வேதாகமத்தின்படி நாம் வாலிபர்களாகிய நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். మొదటి సంగతి, முதலாவது காரியம் రాసుకోవాలి, எழுது கொள்ளுங்கள். బైబిల్ ప్రతి దినము చదవాలి. வேதாகமத்தை அன்றாடம் வாசிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். ఇంత చదువుకున్న కనీసం 3 గంటలను చదవాలి. இப்பொழுது நாம் வாசித்தாலையா ஒரு ஜாமம் மட்டும் 3 மணி நேரமாவது வாசிக்க வேண்டும். బైబిల్ ప్రతి దినము చదవాలి. வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். ఒక జాము సేపు చదవాలి. ஒரு ஜாமம் மட்டும் வாசிக்க வேண்டும். ఎందుకు? ஏன்? బైబిల్ చదివిన వారు శాస్త్రవేత్తలు అయ్యారు. வேதாகமத்தை வாசித்தவர்கள் விஞ்ஞானி ஆனார்கள், చాలా గొప్పవాళ్ళు అయ్యారు, பெரியவர்கள் ஆனார்கள். నేను చెప్పాను కదా, நான் சொன்னேன் அல்லவா, தாமஸ் ஆல்வா எடிசன் ఆయన చిన్న వయసు నుండి సండే స్కూల్ పోయేవాడు. அவர் சிறிய வயது முதற்கொண்டே ஞாயிறு பள்ளிக்கு போவார். ఆయనకి ఎన్నో బైబిల్ వాక్యాలు వచ్చు. அவருக்கு எத்தனையோ கர்த்தருடைய வார்த்தைகள். 2 తిమోతి 2:15 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து
போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. దేవుని యొక్క వాక్యం తిమోతికి ఎప్పుడు నేర్పించారంట వాళ్ళు? கர்த்தருடைய வசனத்தை தீமோத்தேயுக்கு எப்பொழுதும் கற்றுக் கொடுத்தார்களாம்? బాల్యము నుండి తెలుసంట. சிறு வயது முதற்கொண்டே தெரியுமா? బాల్యములోనే వాక్యం నేర్పించారు. சிறு వయது முதற்கொண்டே கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் అందుకే கொடுத்தார். పౌలుతో కలిసి గొప్ప సేవ చేశాడు. பவுலோடு சேர்ந்து பெரிய ஊழியத்தையும் செய்தான். మేము ఒకసారి కృష్ణా జిల్లాలో ஒரு முறை கிருஷ்ணா அந்த மாவட்டத்திலே ఒక మెమోరియల్ సర్వీస్కి వెళ్ళాం. ஒரு மெமோரியல் அங்கே சர்வீஸுக்கு போனோம். వాళ్ళ తల్లిదండ్రులు చనిపోయారు. அவர்களுடைய பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள். వాళ్ళ పిల్లలు అమెరికాలో ఉంటారు. அவர்களுடைய பிள்ளைகள் அமெரிக்காவிலே இருக்கிறார்கள். వాళ్ళే సాక్ష్యం చెప్తా ఉన్నారు. அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். మా తల్లిదండ్రులు మాకు ఇచ్చినటువంటి ఆస్తి బైబిల్ అన్నారు. எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு கொடுத்த சொத்து இந்த பரிசுத்த வேதாகம் என்று சொன்னார்கள். మేమనుకుంటున్నాము நாங்கள் நினைக்கிறோம் బైబిల్ ఏం ఆస్తి ఉంది? வேதாகமத்துல என்ன ஆஸ்தி? 200, 500, 600 కదా బైబిల్. 200, 300 ரூபாய், 600 ரூபாய் தானே வேதாகம். అని ఆశ్చర్యపోతున్నాం. நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். వాళ్ళు చెప్పారు, அவர்கள் சொன்னார்கள், మా తల్లిదండ్రులు எங்களுடைய பெற்றோர்கள் ఎట్లా పెంచారంటే எப்படி வளர்த்தார்கள் என்றால் ప్రతి దినము కూడా ஒவ்வொரு நாளும் బ్రేక్ఫాస్ట్ కు ముందు ఒక వాక్యం చెప్పాలి. காலை உணவுக்கு முன்பாக கர்த்தருடைய ஒரு வசனத்தை அதிகாரம் வாசிக்க வேண்டும். మధ్యాహ్నం ఒక వాక్యం చెప్పాలి. மதியானம் ஒரு வசனம் சொல்ல வேண்டும். రాత్రి భోజనానికి ముందు ఒక వాక్యం చెప్పాలి. இரவு போஜனத்துக்கு முன்பாக வசனத்தை சொல்ல வேண்டும். రోజుకి ఎన్ని వాక్యాలు? ஒரு நாளைக்கு எத்தனை வசனம்? 3 వాక్యాలు. 3 வசனங்கள். ఏ రోజు వాక్యం చెప్పొద్దు ఆ రోజు టిఫిన్ లేదు, లంచ్ లేదు, డిన్నర్ లేదు. எந்த நாளில் வசனத்தை சொல்ல மாட்டார்களோ அந்த நாளில் காலை உணவு இல்லை, மதிய உணவு இல்லை, இரவு உணவு இல்லை. అలాగ మమ్మల్ని పెంచారు. அவ்விதமாக எங்களை வளர்த்தார்கள். ఈ రోజు మేము స్టేట్స్ లో అమెరికాలో సెటిల్ అయ్యాం. இந்த நாளில் எங்கள் அமெரிக்கா ஸ்டேட்ஸ்ல நாங்கள் செட்டில் ஆகணும். ఎలా సాధ్యమైంది? எப்படி சாத்தியமானது? బైబిలే, இந்த வேதாகம் தான். కాబట్టి మనం కూడా நாமும் கூட ప్రతి దినము ஒவ்வொரு நாளும் ఈ బైబిల్ చదవాలి. வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். యవన కాలంలో చాలా ప్రాముఖ్యమైనది. வாலிப பிராயத்தில் மிக முக்கியமானது. కాబట్టి ఈరోజు తీర్మానం చేసుకుంటాం. இந்த நாளில் நாம் தீர்மானம் செய்து கொள்வோம். ఇప్పుడు దాకా గనుక ప్రారంభించకపోతే இந்த நாளில் இருந்து நீங்கள் துவங்காவிட்டால் ఎక్కడి నుంచి మొదలు పెడదాం? இன்றிலிருந்தே நாம் ஆரம்பிக்கலாம். మనం బైబిల్ ఉదయకాలం 2 అధ్యాయాలు, காலையில 2 அதிகாரம், సాయంకాలం 1 అధ్యాయము, மாலையில் 1 அதிகாரம், అలా ప్రారంభిస్తే அவ்விதமாக ஆரம்பித்தால் ఆదివారం 5 అధ్యాయాలు, ஞாயிற்றுக்கிழமை 5 அதிகாரம், డైలీ మార్నింగ్ 2, காலையில ஒவ்வொரு நாளும் 2 அதிகாரம், సాయంకాలం 1 అధ్యాయము, மாலையில ஒரு அதிகாரம், ఆదివారం హాలిడే గట్టి 5 అధ్యాయాలు, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களா இருக்கிறபடியால் 5 அதிகாரம். అలాగ చదివామంటే அவ்விதமாக வாசித்தால் సంవత్సరానికి ఒకసారి బైబిల్ పూర్తి చేయవచ్చు. ஒரு வருடத்திற்கு ஒரு முறை இந்த பரிசுத்த வேதாகமத்தை பூர்த்தி செய்யலாம். ఎవరైనా ఇక్కడ బైబిల్ పూర్తి చేసిన వాళ్ళు ఉన్నారా? யாராவது இங்கே பரிசுத்த வேதாகமத்தை பூர்த்தி செய்தவர்கள் இருக்கிறீர்களா? ప్రభు స్తోత్రం. కొద్ది మంది ఉన్నారు. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ఈ రోజు ప్రారంభించండి. இன்றையிலிருந்து ஆரம்பியுங்கள். ఉదయం 2, காலையில 2 அதிகாரம், 2 చాప్టర్స్, 2 அதிகாரம், ఈవినింగ్ 1 చాప్టర్, மாலை 1 அதிகாரம், సండే 5 చాప్టర్, ஞாயிற்றுக்கிழமை 5 அதிகாரம். బైబిల్ ఒక్కసారి సంవత్సరానికి పూర్తి అవుతుంది. ஒரு வருடத்திலே பூர்த்தி செய்யலாம். ఇది మొదటి సంగతి. இது முதலாவது காரியம். బైబిల్ ప్రతి దినము చదవాలి. வேதாகமத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். రెండోది బైబిల్ విషయం ఎలా ఉండాలి? మనం இந்த வேதாகமத்தின்படி நாம் எப்படி இருக்க வேண்டும்? అపోస్తల కార్యములు அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17వ అధ్యాయం, 17ஆம் அதிகாரம், అపోస్తల కార్యములు 17వ అధ్యాయము, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம், 11వ వచనం, 11ஆம் வசனம், 17:11, 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலியாக இருந்தார்கள். వాళ్ళు ప్రతి దినము లేఖనాలు చదివారంట. ஒவ்வொரு நாளும் இந்த வேதாகமத்தை வாசித்தார்களாம். ప్రతిరోజు చదవాలి. ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். ఎలా చదవాలి? எப்படி வாசிக்க வேண்டும்? పరిశోధనతో చదవాలి. அப்படி இருக்கிறதா இல்லை என்று ஆராய்ச்சி பார்த்து செய்ய, స్టడీగా, அதை நாம் தியானிக்க வேண்டும். ధ్యానముగా స్టడీగా చదవాలి. அதை நாம் தியானித்துக் கொண்டு வாசிக்க வேண்டும். చాలా మంది బైబిల్ ఎలా చదువుతారు? அநேகர் வேதாகமத்தை எப்படி வாசிப்பார்கள்? పేపర్ లాగా, న్యూస్ పేపర్ లాగా, அந்த தினத்தாள்களை போல పేపర్ తీస్తారు, அந்த தினத்தாள்களை வாசிப்பார்கள். హెడ్లైన్స్ ఏం చూస్తారు, ஹெட்லைன்ஸ் பார்ப்பார்கள், అక్కడ పడేస్తారు, பக்கத்திலே வைத்து விடுவார்கள். అది అవసరం, చదవకపోతే పర్వాలేదు, அது வாசிக்க விட்டாலும் பரவாயில்லை. చదివేది కాదు ఈ బైబిల్. அப்படியெல்லாம் வாசிப்பதில் இந்த வேதாகம். హెడ్లైన్స్ చదివి వదిలేసేది కాదు. அந்த ஹெட்லைன்ஸ் மட்டும் குறிப்புகளை பார்த்து முடித்து விடுவதல்ல. స్టడీ పరంగా ధ్యానంగా పరిశోధనతో చదవాలి. ஆகவே இதை நாம் ஆராய்ச்சியோடு தியானித்துக் கொண்டு செய்ய வேண்டும். కాబట్టి వాక్యం విషయంలో கர்த்தருடைய வேதத்தின்படி పరిశోధన మనకు ఉండాలి. இங்கே ஆராய்ச்சி இருக்க வேண்டும். చదివిన దాన్ని வாசித்த காரியங்களை నెమరు వేసుకోవాలి. அதை நாம் தியானம் செய்ய வேண்டும்.
ఆవు ఏం చేసింది? ఆ గడ్డి ఆహారం తిన్న తర్వాత மாடானது பிள்ளை மேய்த்தவுடன் என்ன செய்யும்? మళ్ళీ లోపల తెచ్చుకుని నెమరు వేస్తా ఉంటుంది. அது உள்ளிருந்து அசை போட்டு கொண்டிருக்கும். దేవుని వాక్యంలో అలా ఉండాలి. கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் அப்படி இருக்க வேண்டும். ప్రతిదినము చదవాలి, ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். చదివిన దాన్ని ధ్యానముతో స్టడీగా పరిశోధనతో చదవాలి. வாசித்த வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டு அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். చాలా మంది அநேகர் వింటారు, கேட்பார்கள், కానీ శ్రద్ధగా వినరు. ஆனால் அங்கே கருத்தாய் கேட்க மாட்டார்கள். వినటం వేరే, శ్రద్ధగా వినటం వేరే. கேட்பது வேறு, கருத்தாய் கேட்பது வேறு. వినటం అంటే ఏంటి? கேட்பது என்றால் என்ன? అర్థమైందా అని టీచర్ అడుగుతుంది స్కూల్లో, క్లాసులో. புரிந்ததா என்று ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை கேட்பார்கள். అందరు విన్నట్టే ఉంటారు, எல்லாரும் கேட்டதை போல இருப்பார்கள். ఏమంటారు? என்ன சொல்வார்கள்? విన్నా మేడం అంటారు. கேட்ட மேடம். అల్లే చెప్పు, எழுந்து சொல்லு பாப்போம். చెప్పడు, சொல்ல மாட்டார்கள். విన్నాడు కానీ వినలా. கேட்டார்கள் ஆனால் கேட்கவில்லை. విన్నాడు కానీ శ్రద్ధతో వినలా. கேட்டார்கள், கருத்தாய் கேட்கவில்லை. అలాగ చేయకూడదు. మనం விதமாய் நாம் இருக்க கூடாது. చదివిన భాగాన్ని, நாம் వేసத்த அந்த పகுதியை, అది ఎవరితో మాట్లాడుతున్నారు, ఎప్పుడు మాట్లాడుతున్నారు, సందర్భం ఏంటని గ్రహింపు ఉండాలి. யாரோடு பேசுகிறார், எந்த சந்தர்ப்பத்தோடு பேசுகிறார் அதை நாம் உணர வேண்டும். రెండవది బైబిల్, இரண்டாவதாக పరిశోధనతో స్టడీగా చదవాలి. நாம் ஆராய்ச்சியோடு நாம் அதை தியானித்து செய்ய வேண்டும். ఇది యవన కాలంలో చాలా ప్రాముఖ్యమైనది. இது வாலிப காலத்தில் மிக முக்கியமானது. మొదటిది ఏంటి? முதலாவது என்ன? ఎవ్రీడే, ప్రతిదినము చదవాలి. ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். రెండవది ఏంటి? இரண்டாவது என்ன? పరిశోధనతో స్టడీ పరంగా చదవాలి. நாம் ఆరాய்ச்சி செய்து கொண்டு தியானித்து கொண்டு வாசிக்க வேண்டும். మూడోది ఎలా చదవాలి? மூன்றாவது எப்படி வாசிக்க வேண்டும்? మొదటి కొరింథీ పత్రిక 1 కొరింథీయర్, 1 Corinthians chapter 2, 1 కొరింథీయర్ 2వ అధికారం 13వ వచనం. 13వ వచనం. 1 Corinthians chapter 2 verse 13. 1 కొరింథీయర్ 2వ అధికారం 13వ వచనం. బైబిల్ ఎట్లా చదవాలి? வேதாகமத்தை எப்படி வாசிக்க வேண்டும்? அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கின்ற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ఆత్మ సంగతులను ఆత్మతో సరిపోల్చి చదవాలి. ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்திக் கொண்டு நாம் வாசிக்க வேண்டும். ఆత్మ సంబంధమైన సంగతులను ఆత్మ సంబంధమైన వాటితోనే సరిపోల్చి చదవాలి. ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்திக் கொண்டு நாம் வாசிக்க வேண்டும். చాలా సార్లు బైబిల్ அநேக முறை வேதத்தை తప్పుగా అర్థం చేసుకుంటున్నారు, தவறுதலாக புரிந்து கொள்கிறார்கள். ఉదాహరణగా, எடுத்துக்காட்டாக, పరమగీతం చదివారనుకోండి, உன்னத பாட்டு வாசித்தீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். అది ప్రేమ అనుకుంటున్నారు, அது அன்பை குறித்து நினைக்கிறார்கள். ఆ శరీర సంబంధం ఉన్నట్టు కనిపిస్తా ఉంది అనుకుంటున్నారు, శరీర ప్రకారமாக காணப்படுகிறது என்று நினைப்பார்கள். నువ్వు చదివేటప్పుడు, நீ வாசிக்கும் பொழுது, నువ్వు శరీరంగా చదివితే శరీరంగా అనిపిస్తా ఉంటది. நீ శరీర ప్రకారமாக வாசித்தால் அது శరీర ప్రకారமாகவே காணப்படும். ఆత్మ సంగతులను ఆత్మ సంగతులతో సరిపోల్చి చదవాలి. ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்திக் கொண்டு நாம் வாசிக்க வேண்டும். చాలా మంది శరీర సంబంధం ప్రేమ అనుకుంటున్నారు, அநேகர் அது சரீர சம்பந்தமான அன்பு என்று நினைக்கிறார்கள். అది ఆత్మీయ అర్థం ఏంటి? அது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? యేసు ప్రభువారు ఆ సొలొమోను పరమ ప్రభు, இயேசு கிறிஸ்து தான் அந்த சாலமோன் பரம கர்த்தராயிருக்கிறார். ఆయన వరుడుగా రాబోతున్నాడు, அவர் மணவாளனாய் வரப்போகிறார். సంఘం ఏంటి? சபை என்ன? స్త్రీ. அங்கே ஸ்திரீ, వధువు, மணவாட்டி, ప్రభు యొక్క భార్యగా చేయబోతున్నాడు, கர்த்தருடைய மனைவியாக மணவாட்டியாக செய்ய போகிறார். అలాగే ఆత్మ సంగతులను ఆత్మ సంగతులతో సరిపోల్చి చదవాలి. அவ்விதமாக ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்திக் கொண்டு வாசிக்க வேண்டும். బైబిల్ ఇది చాలా ప్రాముఖ్యమైనది, இது வேதத்திலே மிக முக்கியமானது. ఆ విషయంలో మనం తప్పిపోకూడదు, அந்த காரியத்திலே நாம் தவறி போக கூடாது. కొంతమంది బైబిల్ చదివినప్పుడు சில பேர் வேதத்தை வாசிக்கும் பொழுது, దావీదు తప్పు చేశాడు కదా బెత్షెబాతో, தாவீது பத்ஷெபாவோடு தவறு செய்தாரல்லவா, క్షమించాడు కదా, மன்னித்தாரல்லவா, మనం కూడా చేయవచ్చు, நாம் கூட செய்யலாம். అలాగ చదవకూడదు, அவ்விதமாக வாசிக்க கூடாது, అలాగ పోల్చకూడదు, அவ்விதமாக ஒப்பிடக்கூடாது. దావీదు సంగతి ఎందుకు రాశాడు? தாவீதை குறித்து ஏன் எழுதினார்? దావీదుకి ఎంత నష్టమైంది దాన్ని బట్టి, தாவீதுக்கு எவ்வளவு நஷ்டமானது என்று. దావీదు తప్పు చేసినందుకు, தாவீது தவறு செய்தது நிமித்தம் దావీదు కుటుంబంలోని అన్న చెల్లెళ్ళే తప్పు చేశారు. இங்கே தாவீது குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தங்கச்சியே தவறு செய்தார். దావీదు నువ్వు చేసావు కదా, నువ్వు నీ కళ్ళారా చూడు, தாவீது நீ செய்தாயில்ல, உன் கண்ணார பார். ఆ దావీదు హృదయం పగిలిపోయింది, தாவீதுடைய இருதயம் உடைந்து போனது. తామారుతో అమ్నోను పాపం చేసినప్పుడు ఎవరితో తట్టుకోలేకపోయాడు దావీదు, தாமாரோடு எல்லாரும் பாவம் செய்தது தாவீது அங்கே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. దావీదు ఏం చేశాడు? ఆయన మీదకి వచ్చింది, தாவீது என்ன செய்ததோ அதே அவன் மேல் வந்தது. దావీదుని క్షమించాడు, నేను కూడా చేస్తాను, అలా చదవకూడదు. தாவீதை மன்னித்தார் அல்லவா, நானும் அப்படி செய்வேன் என்று அப்படி செய்யக்கூடாது. అది హెచ్చరికగా తీసుకోవాలి, அது எச்சரிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். కాబట్టి ఆత్మ సంగతులు సరిపోల్చుతూ మనం చదవాలి. ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்திக் கொண்டு நாம் வாசிக்க வேண்டும். అది
మూడో సంగతి, அது மூன்றாவது காரியம். ఇప్పుడు 3 విషయాలు చెప్పాం. இப்பொழுது 3 காரியங்களை சொன்னோம். మొదటిది ఏంటి? బైబిల్. முதலாவது என்ன? ప్రతి దినము క్రమంగా చదవాలి. ஒவ்வொரு நாளும் கிரமமாக வாசிக்க வேண்டும். రెండవది ఏంటి? இரண்டாவது என்ன? చదివేది స్టడీ పరంగా, ధ్యాన పరంగా, పరిశోధనతో చదవాలి. வாசிக்கிற காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டு ஆராய்ச்சியோடு தியானிக்க வேண்டும். చదువుతున్నప్పుడు మూడోది ఏం చేయాలి? மூன்றாவது வாசிக்கும் பொழுது என்ன செய்ய శరీర வேண்டும்? సంబంధంగా సరిపోల్చేది కాదు. சரீர பிரகாரமாக நாம் ஒப்பிட்டு வாசிக்க கூடாது. ఆత్మ సంగతులతో సరిపోల్చి మనం చదవాలి. ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்திக் கொண்டு வாசிக்க வேண்டும். நான்காவது బైబిల్ ఎట్లా చదవాలి? வேதாகமத்தை எப்படி வாசிக்க வேண்டும்? కీర్తన 119, 119 சங்கீதம், 119వ కీర్తన 119 சங்கீதம் 11వ వచనం, 11ஆம் வசனம், 119వ కీర్తన 11వ వచనం, 119 சங்கீதம் 11ஆம் வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். దేవుని యొక్క వాక్యం భక్తుని ఎక్కడ ఉందంట? கர்த்தருடைய வார்த்தை பக்தனுக்குள்ளே எப்படி இருக்கிறதா? హృదయములో ఉంది, இருதயத்திலே வைத்துக் கொண்டார். అర్థం ఏంటి? அதனுடைய అర్థం என்ன? వాక్యాన్ని కంఠస్థం చేయాలి. கர்த்தருடைய வசனத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும். నాలుగోది చాలా ప్రాముఖ్యమైనది. நான்காவது மிக முக்கியமானது. లోకములు ఎన్నో మనం కంఠం చేస్తా ఉంటాం. உலகத்தில் எத்தனையோ காரியங்களை மனப்பாடம் செய்வோம். ఎన్నో మనం గుర్తు పెట్టుకుంటాం. எத்தனையோ நினைவிலே வைத்துக் கொள்வோம். అవి పెట్టుకోపోయినా పర్వాలేదు. அவைகளை நினைவிலே வைத்துக் கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை. నాలుగోది హృదయములో ఉండటమంటే వాక్యాన్ని కంఠస్థం చేయాలి. நான்காவதே கர்த்தருடைய வாக்கு நம்முடைய இருதயத்தில் இருப்பது என்றால் அவைகளை நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும். ఎందుకు కంఠస్థం చేయాలి? எதற்காக மனப்பாடம் செய்ய வேண்டும்? వాక్యం హృదయములో ఉంటే పాపం చేయం. வசனம் இருதயத்திலே இருந்தால் நாம் பாவம் செய்ய முடியாது. 119:9 119:9 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. కాబట్టి దేవుని యొక్క వాక్యం మనం కంఠస్థం చేసి హృదయంలో ఉంచుకున్నప్పుడు, கர்த்தருடைய வசனத்தை நாம் மனப்பாடம் செய்து நம்முடைய இருதயத்திலே வைத்துக் கொள்ளும் பொழுது మనం పాపం చేయం. நாம் பாவம் செய்ய முடியாது. కాబట్టి వాక్యాన్ని కంఠస్థం చేయాలి. கர்த்தருடைய வசனத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும். యవనస్తులందరూ కూడా, வாலிபர்கள் எல்லாரும் ఎన్ని వచనాలు మీకు కంఠస్థం వచ్చు? எத்தனை வசனங்கள் மனப்பாடமாய் தெரியும்? కనీసం ఒక 10 వచనాలు అని చెప్తారా? குறைந்தபட்சம் 10 வசனங்கள் சொல்ல முடியுமா? చదవాలి, வாசிக்க வேண்டும். మా దగ్గర హైదరాబాద్ లో ஹைதராபாத்ல హెబ్రోన్ నుంచి ఒక yellow కలర్ బుక్ ప్రింట్ చేశారు. அங்கே ஹெப்ரோன்ல மஞ்சள் கலர் ஒரு புத்தகம் அச்சடித்தார்கள். దాని వెనకాల అన్ని భాషల్లో వర్సెస్ ఉంటాయి. அதன் பின்னாடி எல்லா பாஷைகளிலும் அந்த சுவிசேஷ வசனங்கள் இருக்கும். కన్నడ, తెలుగు, ఇంగ్లీష్, హిందీ అన్ని ఉంటాయి. தமிழ், கன்னட, தெலுங்கு, மராட்டி, ஹிந்தி எல்லா மொழிகளிலும் இருக்கும். సువార్తకి వెళ్ళినప్పుడు, சுவிசேஷம் போகும் பொழுது, వ్యాన్లో రిటర్న్ వస్తా ఉంటే, அங்கே ரிட்டர்ன் வரும் பொழுது యవనస్తులు లోపల యవనస్తులు ఉంటారు, உள்ளே வாலிபர்கள் இருப்பார்கள். వాక్యాలు చెప్పండి అంటే, வசனங்களை சொல்லுங்கள் என்றால், అంకుల్ ఎల్లో కలర్ బుక్ ఉందా, ఎల్లో కలర్ బుక్ ఉందా అని అడుగుతారు. அந்த மஞ்சள் கலர் புத்தகம் இருக்கிறதா, மஞ்சள் கலர் புத்தகம் இருக்கு கேட்பார்கள். ఎందుకు? దాని వెనకాల రాసి ఉంటాయి, பின்னாடி எல்லாம் எழுதி வைத்திருப்பார்கள். అది చూసి చదువుతూ ఉంటారు. அதை பார்த்து வாசிப்பார்கள். ఎంత సిగ్గుచేటు! எவ்வளவு வெட்கக்கேடு! 10 వాక్యాలు రాకుండా ఎట్ట సువార్తకు వస్తావు? 10 வசனம் கூட மனப்பாடம் செய்யாமல் தெரியாமல் எப்படி சுவிசேஷத்துக்கு வருகிறாய்? కంఠస్థం చేయండి, மனப்பாடம் செய்யுங்கள். ఒక ఆయన అన్నాడు, ஒருவர் சொன்னார், కళ్ళున్నప్పుడు వాక్యం చదవలేకపోయాను, கண் இருக்கும்போது வசனத்தை வாசிக்க முடியவில்லை, కళ్ళు పోయిన తర్వాత వాక్యం చదవాలని ఆశ ఉంది నాకు. இப்பொழுது கண் பார்வை போன பிறகு வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று வாஞ்சி இருக்கிறது. ఉండగానే మనం చదవాలి. நமக்கு கண் பார்வை இருக்கும் பொழுதே வாசிக்க வேண்டும். దేవుని యొక్క వాక్యం హృదయంలో ఉంటే, கர்த்தருடைய வசனம் இருதயத்திலே இருந்தால் సాతానుడు మనం సమీపించలేడు. சாத்தான் நம்முடைய கிட்ட நெருங்க முடியாது. మత్తయి సువార్త மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12వ అధ్యాయము 12ஆம் அதிகாரம் 43వ వచనం. 43ஆம் வசனம். మత్తయి సువార్త 12:43. மத்தேயு 12:43 அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடியாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். కాబట్టి ఒక మనిషిని అపవిత్రం వదిలిపోయిన తర్వాత, ஒரு மனிதனில் இருந்து அசுத்தா வெளியே போன பிறகு ఎక్కడ తిరుగుతుందంట? எங்கே சுத்தமா? నీరులోని చోట్ల, தண்ணீர் இல்லாத இடத்தில். ఆ నీరు లేని చోట తిరుగుతుంది అది. தண்ணீர் இல்லாத இடத்தில் சுற்றி திரியும். కాబట్టి నీరు ఉంటే రావడం లేదు. தண்ணீர் இல்லாத இடத்துல வர నీరు దేని గుర్తుగా ఉంది? இந்த தண்ணீர் எதற்கு அடையாளமா இருக்கிறது? ఎఫెసీ 5:25. எபேசியர் 5:25. 5:25. వాక్యం అనే ఉదక స్నానం, வசனம் என்கிற அங்கே நிர்முதிக்கினாலே. కాబట్టి వాక్యము నీరుతో పోల్చబడింది. வசனம் தண்ணீரால் ஒப்படைப்பட்டு இருக்கிறது. కాబట్టి వాక్యం ఉన్న దగ్గర సాతాను ఉండలేడు. வசனம் இருக்கிற இடத்தில் பிசாசானவன் இருக்க முடியாது. కాబట్టి 4వ సంగతి, 4வது காரியம்,